ஹலோ guys, நம்ம பார்க்குற டாபிக் பிளானிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு கம்பெனியில் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வைக்க போகிறாங்கன்னா அதுக்கு எந்த ஸ்டெப்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பிளானிங் இருக்குது சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. சரி வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கோப். அதாவது நம்ம முடிவு பண்ண நம்ம நோக்கம் எது, நம்மளுடைய கொள்கை அதாவது நோக்கம் எது, நம்மளுடைய ஃபியூச்சரில் எப்படி பண்ண போகிற சொல்லிட்டு அதை முடிவு பண்ணோம். ஓகேங்களா, அதான் டிஃபைன் ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப் நம்ம பேசி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ கிளாரிஃபை அண்ட் டிஃபைன் அப்ஜெக்டிவ் ஸ்கோப் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நம்ம எதுக்காக பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அதுக்கு சொல்கிறத தெளிவாக முடிவு பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஐடென்டிஃபை ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் டு எய்ம் டு அச்சீவ். அதாவது நம்ம எந்த கோலை அச்சீவ் பண்ண போகிறோம், எதை எய்ம் பண்ண போகிறோம் சொல்லி முடிவு பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இம்ப்ரூவிங் இது வந்து என்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சச்சஸ் இம்ப்ரூவிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியாக பண்ணலாம். இல்லை வந்து என்ன டிசிஷன் மேக்கிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கா, இல்லை சப்போர்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்காக அது எதனா இனிஷியேட் பண்ண போகிறோமா. ஓகேங்களா, அண்ட் தென் டிஃபைன் பவுண்டரிஸ் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து எதோட பவுண்டரி, இது வந்து எங்கே போய் நிற்கும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு முடிவு பண்ணும். ஓகேங்களா, அந்த டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ப்ராசஸ் இதையும் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எதுக்கு எந்த ஃபங்க்ஷனாக தேவைப்படுது, எந்த ப்ராசஸ்க்காக தேவைப்படுது, அண்ட் எந்த யூசர் குரூப்பாக தேவைப்படுது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, யாருக்கு இது கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டப்போ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அது முடிவு பண்ணோம். ஓகேங்களா, அதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அது ஒரு நாள் இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா கண்டக்ட் நீட் அசஸ்மெண்ட்ஸ். ஸோ நீட்ஸ் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது தேவைதானா, நமக்கு தேவையா கண்டிப்பாக சொல்லிட்டு ஒரு அசஸ்மெண்ட் தான் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பெர்ஃபார்ம் நீட் அசஸ்மெண்ட் ஐடென்டிஃபை ரெக்ரூட்மெண்ட். நமக்கு அது இந்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, ஐடென்டிஃபை த ரெக்ரூட்மெண்ட்ஸ், நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுது, இந்த இது மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எங்கெல்லாம் தேவைப்படுது சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஷுட் அட்ரஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து, எண்ட் யூசர் கிட்ட இருந்து, மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து, அப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல் கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் உங்களோட நீட்ஸ் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்களோட நீட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் முடியும். ஓகேங்களா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுருவோம். ஓகேங்களா, ப்ரிஃபரன்ஸ் ஓகேவா, இதெல்லாம் ஓகேங்களா, இதெல்லாம் அசஸ்மெண்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு இதெல்லாம் எந்த தேவை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறோம். அப்புறம் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுன்னு கேட்குறோம். அப்புறம் உங்களுக்கு பெயின் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது இடையூறாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கேட்குறோம். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அசஸ்மெண்ட் முடிக்கிறோம். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செட் பட்ஜெட் அண்ட் ரிசோர்ஸ். ஸோ நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு, பண்ண முடியும் பேச பட்ஜெட் செட் பண்ணுவோம். ஓகேங்களா, நான் வந்து இந்த காலத்துக்குள்ளே இந்த இவ்வளோ மணியில் முடிக்கணும். ஓகேங்களா, ஸோ டிட்டர்மைன் த பட்ஜெட் ரிசோர்ஸ் ரிக்வயர்ட். நம்ம பட்ஜெட்டை முடிவு பண்ணணும், ரிசோர்ஸ் எவ்வளோ முடிவு பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் டெவலப்பிங் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் மெயின்டைனிங் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது அதை டெவலப் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்ம பட்ஜெட் செட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பட்ஜெட் செட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ். ஓகேங்களா, நம்ம எந்த சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஹார்ட்வேர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மதர் போர்டு, அப்புறம் ரேமு, ஜிபியூ, சிபியூ இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா, அண்ட் தென் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், எவ்வளோ லைசன்ஸ் பே பண்ணணும், இயர்லி பே பண்ணுமா இல்லை ஒன் டைம் பேமெண்ட்டாக சொல்லிட்டு ஸோ தட் இஸ் மல்டிபிள் அதில் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அவர் வந்து பர்சனல் ஓகேங்களா, அதாவது ஒரு தனிப்பட்ட இருக்குது அதை அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அது ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறது. ஒரு ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணணும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அப்புறம் ஆன்கோயிங் சப்போர்ட் காஸ்ட், நம்ம ஆன்கோயிங்காக இப்போ மெயின்டெனன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ செலவு ஆகும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பட்ஜெட் செட் பண்ணணும். ஆனால் அலோகேட் ரிசோர்ஸ் எஃபெக்டிவ்லி, நம்ம வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக வந்து நம்ம அலோகேட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இன்ஷூர் த ப்ராஜெக்ட் ஸ்டேஸ் பட்ஜெட் அண்ட் டைம் லைன் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கும், டைம்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் வந்து இப்போ பட்ஜெட்டும் ஒதுக்கிட்டேன், இப்போ வந்து யார் அதை மேனேஜ் பண்ணணும், யார் அதை ஆக்சஸ் பண்ணணும், யாரெல்லாம் அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது இப்போ பேசிக் கவர்ன் பண்ண போகிறது. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ த டிஃபைன் த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்டில் வந்து நம்ம கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரிவேர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யாரெல்லாம் ஓவர்சி பண்ணணும், யாரெல்லாம் பார்த்துக்கணும், அப்புறம் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து யாரெல்லாம் அந்த அவங்களுடைய ஓவர்சி பண்ணணும், யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி தனியாக இப்போ தான் நம்ம போஸ்டிங் கொடுறோம். ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ எஸ்டாப்ளிஷ் ப்ராஜெக்ட் டீம், அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டீம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டியரிங் த கமிட்டிஸ். ஓகேங்களா, அவங்க கமிட்டிஸ் எதனா கமிட்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அதுக்கும் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஷூர் த அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் வந்து பண்ணுறதுலாம் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும். ஓகேங்களா, ரெக்கார்ட் ஆகணும், எல்லாத்துக்கும் எல்லாம் பொறுப்பு ஏற்றணும். ஓகேங்களா, ஸோ அக்கௌண்டபிளாக இருக்கணும், கோஆர்டினேஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்புறம் அலிமிட் ஆர்கனைசேஷன் கோல்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸில் எல்லாம் ஒத்து போகணும். ஓகேங்களா, ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதே மாதிரி ஆர்கனைசேஷன் கோல்ஸ் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் பேசிக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் மிட்டிகேஷன். சரி ஓகே, நான் வந்து பட்ஜெட்டும் அலோகேட் பண்ணிட்டேன், நான் வந்து யாராவது பார்த்தோன்னு முடிவு பண்ணால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் மிட்டிகேஷன். நம்ம ரிஸ்க்கு வந்து நம்ம எப்படி என்னென்ன வரும் ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க் வந்தால் நம்ம எப்படி தாண்டி வரது அப்படின்றத முடிவு பண்ணோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பொட்டன்ஷியல் ரிஸ்க் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அப்புறம் ஐடியா பொட்டன்ஷியல் ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ் வந்து இம்பாக்ட் த சக்ஸஸ். அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம சக்ஸஸ் வந்து தடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் த ரிஸ்க் ரிலேட்டட் டெக்னாலஜி, ரிசோர்ஸஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா, அசஸ் பண்ணோம் என்னென்ன ரிஸ்க் ரிலேட்டட் டெக்னாலஜி என்னென்ன இருக்குது, என்ன டெக்னாலஜி நமக்கு ரிஸ்க் வரும்,
அப்புறம் என்ன ரிசோர்ஸ் மூலமாக நமக்கு ரிஸ்க் வரும், என்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மூலமாக ரிஸ்க் வரும், அப்புறம் ரெகுலேஷன் மூலமாக என்ன ரிஸ்க் வரும் சொல்லிட்டு எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக என்ன சொல்லும் அசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அசஸ் பண்ணிவிட்டு அந்த அசஸ் பண்ணதை நம்ம எப்படி இந்த இதில் மிட்டிகேட் பண்ண எப்படி நம்ம தாண்டி வரலாம் சொல்லிட்டு பண்ணுவோம். ஓகே, டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், கண்டிஜென்சி பிளான்ஸ். ஓகேங்களா, நம்ம தச்செல்லாம் டக்குன்னு ஆச்சு எப்படி அதுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ கண்டிஜென்சி பிளான்ஸ், மிட்டிகேட் ரிஸ்க் எப்படி தாண்டி வரது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமைசர் இம்பாக்ட் ஆன் தி ப்ராஜெக்ட், அதாவது என்ன நடந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட் ஒழுங்காக அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஸ்மெண்ட் மிட்டிகேஷன் வந்து ரெடியாக வச்சிருக்கும் போது ஏன்னா ஆபத்தான சுச்சுவேஷன் அதை ஈஸியாக கடந்து வந்தாலும். ஓகேங்களா, ஸோ நம்ம ரிஸ்க்கு கடக்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கணும் பிளான் பண்ணும்போது. ஓகேங்களா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பிளான் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மெத்தடாலஜி அந்த அப்ரோச். ஓகேங்களா, ஸோ மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அந்த மெத்தடாலஜி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம அப்ரோப்ரியேட் நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்ரோச் ஃபார் டெவலப்பிங் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறது நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ காமன் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மெத்தடு, அக்லி மெத்தடு, இட்ரேட்டிவ் மெத்தட். ஓகேங்களா, ஹைப்ரிட் அப்ரோச், இதெல்லாம் நமக்கு அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த வந்து எப்படி யூஸ் ஆகும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம எதனா சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஸோ மெத்தடாலஜி அலைன்ஸ் த ப்ராஜெக்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். நம்ம ப்ராஜெக்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி அந்த அலைன்மெண்ட் வந்து ஒர்க் ஆகணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, விச் மீன்ஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்ரோச் வந்து ஒர்க் ஆகணும்னு சொல்கிறாங்க. டீம் கேப்பபிலிட்டிஸ், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, ஆர்கனைசேஷன் கல்ச்சர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடாலஜிக்கு இடவரணும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ரிஸ்க்கை தாண்டி அப்புறம் நம்ம என்ன மெத்தடாலஜி சொல்லணும் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஃபைன் த ப்ராஜெக்ட் பிளான் அண்ட் டைம் லைன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம்குள்ளே முடிக்கணும் பிளான் பண்ணி டெவலப் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ டெவலப் த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் பிளான் அவுட்லைன். நம்ம ஒரு அவுட்லைன் ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதெல்லாம் பண்ண போகிறோம். இப்படிலாம் வந்து ரிஸ்க்கை தாண்டி வரப்போ இந்த அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் அவுட்லைன் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ ஆக்டிவிட்டீஸ், டாஸ்க்கு, மைல் ஸ்டோன்ஸு இதெல்லாம் நம்ம வந்து அதை சொல்லணும். அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்புறம் வந்து டிபென்சன்சி எதனா டிபெண்ட் பண்ணணும். அப்புறம் டெவலப் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் எதை டெவலப் பண்ண போகிறோம், எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ரியலிஸ்டிக் டைம். நம்ம வந்து கிரியேட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ஓகேங்களா, நம்ம ஏனோ தான் சொல்லிட்டு 10 நாள் 10 நாள் போடாது, அது எவ்வளோ நாள் போகணுமோ அதனால் கரெக்டான அந்த டைம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ சீக்வன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் அடிக்கடி டைம் பிளானிங். நம்ம கரெக்டான ஒரு டைம் பிளானிங் வந்து கரெக்டாக பக்கவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் டெவலப்பிங், டெஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஸோ டெவலப் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம இறக்கணும். ஓகேங்களா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணுறது இதுதான் டிப்ளாய்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கேஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம எங்கேஜ்மெண்ட் பண்ணுவோம். வந்து நம்ம அவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி இப்போ பேசுகிறோம், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணி கேட்குறோம். ஓகேங்களா, ஸோ எங்கேஜ் ஸ்டேக் ஹோல்டர் தான் பிளானிங் ப்ராசஸ் அண்ட் என்ஷூர் த பை இன் ப்ராசஸ் சப்போர்ட்டு இன்வால்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா, அதாவது பேசிக்காக அவங்களை தான் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரோம். தான் எங்கேஜ் ஸ்டேக் ஹோல்டர் பொறுத்து. ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து அவங்களை வந்து ஒரு எங்கேஜ் பண்ணி அவங்க அதை இன்ட்ரெஸ்ட் வரணும் பேசி. ஓகேங்களா, கம்யூனிகேட் ரெகுலர்லி ஸ்டேக் ஹோல்டர் பைட் அப்டேட்ஸ். ஸ்டேக் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கம்யூனிகேட் பண்ணுறோம், ஏன்னா அப்டேட் பண்ணமான்னு கேட்குறோம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் அவங்க ஃபீட்பேக் கேட்குறோம். பார்த்தீங்கன்னா அட்ரஸ் என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த கன்சர்ன்ஸ் வந்து நம்ம சரி பண்ணுறோம். ஸோ கொலாபரேட்டிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் என்வரான்மெண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பில்ட் ட்ரஸ்ட் அண்ட் அலைன்மெண்ட் ப்ராஜெக்ட் கோல்ஸ். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டிவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அலைன்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பேசிக்காக. ஸோ இந்த எங்கேஜ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் பிளான் அண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ ஃபைனல் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, பிளானிங்கில். ஸோ நம்ம டாக்குமெண்ட் பிளானிங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராசஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்ட் த பிளானிங் ப்ராசஸ். ஓகேங்களா, நம்ம இந்த பிளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். ஓகேங்களா, ப்ராசஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, ரெக்யூர்மெண்ட்ஸ் என்ன, டிசிஷன் காம்பரன்சிவ் பிளான். ஓகேங்களா, நம்ம எப்படி டிசிஷன் கொண்டு வர போகிறோம், அந்த ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் ரெக்யூர் பண்ணணும், அந்த அனலைஸ் கொண்டு வர சொல்லிட்டு இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்ட் ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஹேவ் ஆக்சஸ் டு ரிலவெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எம்ப்ளாயிஸ்க்கு இல்லை அங்கே ஒர்க் அங்கே சூப்பர்வைசர் மேனேஜர்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எது தேவைப்படுதோ என்ன ஆக்சஸ் கொடுமோ கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேங்களா, ஸோ ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆக்சஸ் டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட். அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட் ஆக்சஸ் கொடுத்தாகணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். அதாவது அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ப்ராஜெக்ட் என்னென்னு சொல்லிட்டு அதை நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளானிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துருப்போம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அங்கே இருப்பது உங்கள் பாலா.